அதனாலே செய்ய உங்களுக்கு வாஞ்சோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை எல்லாமே வித்தியாசம். நம்ம உலகத்துக்கு ஏற்றால் போல நம்ம நடக்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு ஒரு தவறு நடக்கும். நீதிமொழிகள் படிங்க. நீதிமொழிகள் 19:21 என்ன போட்டிருக்கு படிங்க. நான் குறிக்கா சில காரியங்களை படிச்சு நான் கடந்து சொல்லலாம். எண்ணங்கள் அநேக மனுஷனுடைய அநேகம், நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். அப்புறம் அடுத்தது ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய யோசனை தாங்க நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணம் அநேகம், நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் வைத்து ஆண்டவர் அதை அங்கீகரித்து செய்தால் அதாங்க உங்க வாழ்க்கையில நிற்கும். அதான் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அதனிடம் காலத்தில் அது செய்ய வேண்டும் என்ற சில வாஞ்சிகள் நமக்கு இருக்கும். அதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த காலத்துல செய்வார். ஆனா அதுக்கு உங்களை தயார் செய்ய வேண்டும் ஆண்டவர். அந்த தயார் செய்யும் நேரத்தில் பலர் ஆண்டவர்கிட்ட விலகி போய்விடுவார்கள். ஆனா யாரும் ஆண்டவரோடு நிற்கிறார்களோ அவர் வாழ்க்கை அந்த காரியங்களை கொண்டு வந்து தேவன் அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக யார் இதை வாஞ்சோடு இருப்பாங்க? ஆண்டவருக்காக எதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் அந்த மாதிரி வாஞ்சோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு வாழ்க்கையில செய்து வருவாரு. ஆனா நாம என்ன ஆண்டவருக்கு செய்கிறோம்? அது என்னுடைய கேள்வி மாலை வேளையில். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு காரணம் நமக்கு செய்யறது. அதனது நேரத்தில் அதனை செய்யறார். அதனது காலத்தில் நம்ம உண்மை எல்லாத்திலும் ஒழுங்கா எல்லாத்திலும் அதனது நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? சாப்பாடு கொடுக்கிறார் இல்லையா? குடும்பத்தை போஷிக்கிறார். கரெக்ட் தானே? எப்படியோ ஜெபம் பண்றோம் இல்லையா? எப்படியோ மண்ணா வருது இல்லையா? எப்படியோ காரியங்கள் செய்யுது. ஒரு ஆசீர்வாதமா வளர்த்துற பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். கொடுக்காத போட்டு ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், நடத்துகிறார், வழி நடத்துகிறார். எதிர்பாராத காரியங்கள் செய்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், நம்மளை வியக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மேல பற்றி ஆண்டவரே நடந்துட்டு ஆண்டவர் நம்ம அவ்வளவு அன்புள்ள தேவன். நமக்கு அதனால நேரத்தில் நம்ம காலத்தை ஒழுங்காக யோசிச்சு காரியங்கள் செய்கிறோமோ, நம்ம சுயத்தில் செய்யறோமோ, ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொள்கிறோமோ, ஆண்டவர் எல்லாவற்றையும் வாழ்க்கையில செய்கிறார். அது நான் சாட்சி. ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னென்ன தரிசனங்கள் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து கொண்டுதான் வருகிறேன். ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த பற்று இல்லாமல் இருக்கிறோம். சில நேரத்தில் மனிதன் நம்ம, ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்களும் நான் என்ன செய்தோம்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு காலம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும் பிறந்து இறந்து போவதுக்குள்ள ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துக்குள்ள தேவன் நமக்கு எல்லாத்தையும் செய்யறார் இல்லையா? நமக்கு ஆசீர்வதிக்கிறார், நம்ம காரியங்களை கொடுக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறார், வாஞ்ச நிறைவேற்றுகிறார். நாம ஆண்டவருக்கு என்ன செய்தோம்? ஹல்லேலூயா. நாம் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டோமா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவன் நமக்கு கொடுக்கிறார், தேவனை பெற்றுக் கொள்கிறோம். சில காரியங்கள் சரியா கிடைக்கலன்னா ஜபம் செய்து ஆண்டவர் நம்ம மேல கொடுக்கிறாரு, என் பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. ஒழுங்கால் ஆனாலும் கொடுக்கிறேன். நாம தேவனுக்கு என்ன செய்தோம்? அதை என்னுடைய மகள் நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டோமா? இவ்வளவு நாள் நம்ம இருந்திருக்கோம். 25 வருடம், 30 வருடம், 50 வருடம், 60 வருடம், 80 வருடம் இருந்திருக்கும். நாம் தேவனுக்கு என்ன செய்தோம்? என்னோட இந்த நம்ம இந்த உலகத்தை விட்டு போனா உங்களை எத்தனை பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த சகோதரி இருந்தாங்க, இவங்க இல்ல, ஆனா இவங்க மூலமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் வாழ்க்கை மாறிச்சு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறிச்சு. இவங்க 2 வார்த்தை பேசின போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஐயோ இவங்க இல்லையே. அல்லது என்ன சொன்னாங்க, இவங்க இருந்தாங்க இப்போ போயிட்டாங்க. தேவனுக்காக நீங்க என்ன சொல்றீங்க? தேவனுக்காக நீங்க என்ன கொடுத்தீங்க? நீங்க அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டீங்களா? கொலோசியர் 4 சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? புறம்பேர்கள் மத்தியில் ஞானமாக நடந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீ புறம்பேர்கள் மத்தியில் ஞானமா நடந்த காலம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம எப்ப ஞானமா இருக்கணும்? நம்ம சபைக்குள்ள ஞானமா இருக்கணும், பரிசுத்தம் அப்படி இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள ஞானமா இருக்கணும். வெளியே போனா நம்ம அறியாதவர்கள் முன்னாடி போனா நம்முடைய சுயம் நேரத்துல தெரிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு திரையை வைத்துக் கொண்டு நடந்து நமக்கு பழகி போச்சு. ஹல்லேலூயா. கூட இருக்கவா சொல்லணும், உங்களை மாதிரி யாரும் இல்லை, வெளிப்படையாக பல காரியங்கள் பண்ணியே போய் கடைசி என்ன வெளியே எங்க ஞானம் நடக்குமோ அந்த இடத்துல நம்ம யாருன்னு தெரிந்து விடுகிறது. பலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சபைக்குள்ள போனா ஒரு திரை சிஸ்டர் மாதிரி யாரும் என்ன மாதிரி ஜெபிப்பாங்க தெரியுமா?
ஆனா உண்மையிலே இல்ல. ஹல்லேலூயா. வெளிப்படை நம்ம எவ்வளவோ காரியங்களை பண்ணலாம், வெளிப்படை எவ்வளவோ ஆக்ட் பண்ணலாம், ஆனா உள்ள பார்த்து ஆண்டவருக்குமே உள்ளத்தை பார்த்து உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன உன்னை உள்ளத்தை பார்த்து செய்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அபிஷேகம் பண்ண அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போன போது என்ன பண்ண, முதல்ல சகோதரன் 1 சாமுவேல் 16 பார்த்து படிச்சீங்கன்னா சகோதரர் எல்லாம் வயசா இருக்கிறாங்க. என்ன பண்ற, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீயும் முகத்தை பார்க்க நானும் இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம், வெளிப்படையா ஓடிக்கிட்டு பண்ணலாம். உங்களை பார்க்கவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு மாதிரி யாரும் இல்லை, நீங்க அலுவலகத்துல வேலை செய்யறீங்களா சொல்லுவாங்க, உங்களை மாதிரி யாரும் இல்லை, இவ்வளவு மாதிரி யாரும் இல்லை, என்ன மாதிரி வேலை செய்யறாங்க. ஆனா ஒரு பிரோஜனம், ஒரு ப்ரமோஷன் இல்லை, சபையில போன ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வாழ்க்கை தேவன் ஒண்ணு செய்ய வேண்டும், தேவன் உள்ளத்திலிருந்து செய்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தை பார்த்து காரியங்கள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த உள்ளத்தை நம்ம சரி செய்யும் போது, உள்ளம் சரியா இருந்தாதான் நம்ம வெளியே போய் காரணம் சொல்ல புறம்பேற்ற மத்திய ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துவாங்க. வெளியே ஞானமா நடக்கணும்னா உள்ளம் சரியில்லை. நம்ம என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணி நம்ம திரையை வைத்து நடந்து உள்ள என்ன பண்ணுது, உள்ள இன்னும் கருப்பா, வெளியே நல்லா இருக்குது, வெள்ளை சட்டா போட்டுக்கிறோம் நல்லா இருக்கு, ஆனா உள்ள இன்னுமே கருப்பா இருக்குது. வெளியே போனா நம்ம விஷயம் எவ்வளவு நேரம் அடக்கி வைக்க முடியும் இல்லையா, எவ்வளவு நேரம் நல்லா ஆக்ட் பண்ணிட்டு ஒரு நாள் வெளியே சத்தியம். அப்பதான் வெளியே இருந்து ஏதாவது பிடிக்காத காரியத்தை ஒண்ணு சொல்லுவான், வெளியே இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணும், உள்ள இருந்து எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். ஓ, நீங்க இப்படி தானே வெளியே இருக்கிறது சாட்சி கட்டு போச்சு. அத நீங்க கிறிஸ்தவ சபைக்கு போறீங்க, இன்னும் சபைக்கு போனா ஜெபம் பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்க, இவங்க இப்படி பேசுறாங்களே, வாயிலிருந்து இது மாதிரி வார்த்தை வருகிறது. எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. திறந்த இடத்துக்குள்ள சபைக்குள்ள நீங்க உண்மையாக இருக்கும்போது, திரையை மறைத்து இருக்கும்போது, இந்த இடத்துல தாங்க நீ கரெக்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் நீங்க மாற்றம் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் என்ன பண்ண, நீங்க ட்ரெயின் பண்றது. இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணி நீ வெளியே ஞானமாக நடக்கணும். ஹல்லேலூயா. உள்ளே திரையை வைத்துக்கொண்டு ஞானமாக நடப்பதை நடித்துக் கொண்டு வந்தால் வெளியே போகும்போது ஒரு சுயரூபம் வந்துவிடும். அதனால பிரயோஜனமே இல்லை. அதான் வசனம் சொல்றது, நீ புறம்பேற்ற மத்தியில் நீ ஆண்டவர் உன் தேவனை அறியாத மத்தியில் ஞானமாக நடந்தால் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேணாம், ஓடி போய் சொல்ல வேணாம். உங்க வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தர் வாழ்க்கை மாறணுங்க. அதான் உண்மையில வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்பதான் உண்மையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்பதான் உண்மையிலேயே நீங்க உள்ளம் வெள்ளையாக இருக்கிற அர்த்தம். உங்க வாழ்க்கை ஐயோ உங்களை பார்த்து அந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னா இந்த சிஸ்டரை பார்த்த ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட ஓடி வருவாங்க. ஏதாவது எனக்காக இந்த 2 வார்த்தை பேசினா இவங்க பேசின போது என் வாழ்க்கை என்னுடைய கலக்கம் எல்லாம் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ்க்கையை மாற்றணுங்க. ஹல்லேலூயா. நீங்க வெளியே ஞானமாக இருக்கணும், நீங்க வெளியே ஞானமா இருக்கணும். அதுக்கு உள்ளத்தை நீங்க சரி, உள்ள எப்ப சரி செய்யணும்னா ஆண்டவர்களை உடைக்கும், ஆண்டவரோடு இருக்க நேரத்தில் தான் தேவனுடைய உள்ளத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதன் அப்போ ஆண்டவர்களோடு கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு உயர்வு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா உங்களை முதல்ல மாற்றணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசினார், அதை எப்ப கொடுத்தாரு, அவனை ஆபிரகாமாக மாற்றப்படுத்த ஆண்டவர் கொடுத்தாரு. யாக்கோபோடு ஆண்டவர் பேசினார், எப்ப கொடுத்தாரு, அவனை இஸ்ரவேலா மாத்தின பிறகுதான். சவுலோடு பேசினாரு, சவுலேன்னு எப்ப கொடுத்தாரு, அவன் பவுலாக மாறின பிறகுதான் கொடுத்தாரு. இந்த உடைக்கும் காரியத்தை ஆண்டவர் உங்களை பவுலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களை இஸ்ரவேலாக மாற்றுகிறார், உங்களை ஆபிரகாமா மாற்றுகிறார். ஆனா நமக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் ஆபிரகாமா இருக்கிற இப்பயே கொடுத்துருங்க, ஆண்டவரே நான் யாக்கோபா இருக்க எனக்கு இப்பயே கொடுத்துருங்க. உங்களை மாற்றினால் ஆண்டவரை கொடுக்கும் போது அப்பதான் அந்த ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு. அப்படி கொடுக்கும் போது நீங்களும் ஒரு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த சமயத்துல இருந்து ஆண்டவர் உங்க இருதயத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உள்ளார இருக்கிறத எல்லாத்தையும் எப்ப ரெடி பண்றாருன்னா அந்த டைம் தான் ரெடி பண்றாரு. அதுக்கெல்லாம் நீங்க ஆசீர்வாதம் இருக்கு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார். ஆனா நாம தேவனுக்கு இடம் கொடுப்பதே இல்லை. யார் இடம் கொடுப்பாங்க, அந்த வாஞ்சியோடு இருக்கும் பாத்திரங்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த உலகத்தில் இவ்வளவு காலம் ஆண்டவருக்கு இவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன். நானே தேவனுக்கு என்ன கொடுக்கணும், நானே சபைக்கு என்ன செய்யணும், தேவன் ஆலயத்துக்கு என்ன செய்யணும், நான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வாஞ்சைகள் எழும்பதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஒரு சுயமாக நான் என் குடும்பம் இருந்தா ஒண்ணுமே யோசிக்க மாட்டேன். வேதத்துல பாருங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 2 காரியத்தை சொல்ல முடியும். 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நீங்க படிங்க. யாராவது குறிக்கா ஒரு மனுஷனை கொடுத்து போட்டுருக்குது. ஆதியாகமம் 5:25 இருந்து மெத்தூசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றார்.
மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்தான். குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 அவன் மரித்தான். போதும். மெத்துசலான்னு ஒரு மனுஷனை பற்றி போடு. எத்தனை வருஷம் இருந்தாம? 969 வருஷம். ஆனா அவரை பற்றி எவ்வளவு எழுதிருக்கு? 2 வரி எழுதிருக்கு. வேதத்திலே நிறைய வருஷம் வாழ்ந்தவர் அவர். ஆனா அவரை பற்றி என்ன எழுதிருக்கு? 2 மெத்துசலான்னு ஒருத்தர் இருந்தா, லாமேக்கை பெற்றான், இவ்வளவு வருஷம் வாழ்ந்தான், செத்து போயிட்டான். அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் ஆசீர்வாதமா செய்திருந்தாருன்னா அதை எழுதிருப்பாங்க. மெத்துசலா மூலமாக இந்த காரியம் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், இவருடைய வாழ்க்கை மாறுது மெத்துசலாவால். ஹல்லேலூயா. என்ன பிரயோஜனம் பாருங்க. மெத்துசலா வாழ்ந்தான், லாமேக்கை பெற்றான். இந்த வருஷத்துல 969 வருடங்கள் வாழ்ந்த மனுஷனை பத்தி 2 வரி எழுதிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில பேர் எவ்வளோ வருடங்கள் நம்ம இருக்கிறோம், ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம குடும்பம், என் குடும்பத்தை நல்லா இருக்கணும். என் கணவன், மனைவி, என் குழந்தைகள் நல்லா இருக்கிறேன். நான் வேதத்தை படிப்பேன், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்துல ஒரு நல்ல தகப்பனா இருப்பேன், அல்ல நல்ல தாயா இருப்பேன். அதோடு இருந்தா செத்து போயிட்ட, முடிஞ்சிச்சு. கரெக்ட் தானே? என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழும் நாட்கள்ல இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்க்கை பிரயோஜனமா இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மூலமா இன்னொரு 2-3 வாழ்க்கை இன்னைக்கு அது சொன்ன. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துட்டு போனாலும் ஒரு 2 பேராவது உங்களை பத்தி சொல்லணும். ஐயோ இந்த சகோதரி இல்லையே, இவங்க இருந்தாங்கன்னா 2 பேராவது அழனுங்க. அவங்களை பார்த்து வெளியே இருக்க ஆள் அழணும். குடும்பத்தார் உங்களுக்கு பார்த்தப்பட்டு வெளியே இருக்க, ஐயோ போயிட்டாங்களே இவங்க என்ன ஒரு அருமையான சகோதரி, இவங்க இருந்தா ஆனா அதான் உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. காலத்தை அப்பதான் நீங்க காலத்தை, ஆண்டவர் கொடுத்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொண்டீங்க. ஆண்டவர் கொடுத்த உயிரை காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொண்டீங்க. நாட்கள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. 969 வருஷம் வாழ்ந்தவங்க 2 வரியில போட்டுருக்குது. இருந்தா, பெற்றா, வாழ்ந்தா, செத்து போயிட்டு. பலருடைய வாழ்க்கை அப்படிதான். எத்தனையோ பேர் என் குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இறந்து, நிறைய பேர் போயிட்டாங்க. அவர் இருந்தாரு, போயிட்டாரு. அந்த பாட்டி இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. 50 வருஷம் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா இப்போ போயிட்டாங்க. மெத்துசலாவை போல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கை. என்ன பிரயோஜனம் பாருங்க, என்ன பிரயோஜனம் பாருங்க. உங்களை பற்றி வெளியே இருக்கவங்க தான் சாட்சி சொல்லணும், தவிர குடும்பத்தார் சாட்சி சொல்றதுக்கு இல்லை. என் தகப்பன் நல்லா இருந்தாரு, எங்களுக்கு அன்பா இருந்தாரு, அன்பா தான் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த தகப்பனா. என் தாயை அன்பா இருந்தாங்க, நல்லா சமைச்சு போட்டாங்க, அதான் உங்களுக்கு வேலை. 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப 4 பேர் உங்களுக்கு வெளியே இருந்து 4 பேர், ஐயோ அந்த சகோதரி அன்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணனாலதான் என் குடும்பத்துல. அப்ப எத்தனை பேர் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வருது பாருங்க. ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனம். ஏன் நம்ம அந்த காரியங்களை செய்ய முடியலன்னு நான் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கை முதல்ல சரியில்லைங்க. ஹல்லேலூயா. நம்ம உதடலாம் எவ்வளவுதான் பேசினாலும் இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம உள்ளத்துல ஆழத்திலிருந்து பேசினாதான் இன்னொரு கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த உள்ளத்துல ஆழத்திலிருந்து வரலன்னா நமக்கு ஒரு சத்துரு பயத்தை கொண்டு வந்து பேச முடியாது. அது நம்ம அந்த உடலையோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க வெளிப்பட சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அது என்ன பண்ண ஆண்டவரே, அதுக்கு தடை செய்கிற காரியம் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே மெத்துசலா போல இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு வாஞ்ச இருக்கு, ஆனா முடியல. அது தடை செய்கிற காரியம் வாழ்க்கை என்ன இருக்கு, அதெல்லாம் உங்க கருத்துல கொடுங்க. நல்லா மாற்றுங்க, என்னை வெறுமைப்படுத்துங்க, என்னை வெறுமைப்படு, ஒரு விடுதலை கொடுங்க. நான் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு எனக்கு வெளியே இருக்கவங்க நான் ஆசீர்வாதமா இருக்கு. அதான் உண்மையிலே ஆசீர்வாதம். ஆண்டவர் நான் அந்த உலகத்தோட்டு போனாலும் என்னை பத்தி 4 பேராவது பேசணும். அப்படி ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவர் வழிவாசல திறப்பாரு, உங்களுக்கு தேவையை சந்திப்பாரு. இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில் எடுப்பாரு. உங்களுக்கு தடை செய்யும் காரியங்கள் ஒருவேளை என்ன அதான் அந்த உடைக்கும் நேரத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ற காரியங்களை எடுப்பாரு. சில உறவுகளை எடுப்பாரு. நம்ம நினைப்போம் சில உறவுகள்லாம் நமக்கு ஆசீர்வாதம். நான் கூட என் வாழ்க்கை சில பேர்லாம், சில ஃபேமிலிஸ்லாம் என் வாழ்க்கையில இருந்து எடுத்தார் ஆண்டவர். நான் யோசித்தேன், ஆண்டோட கேள்வி கேட்கல,
ஏன் ஆண்டவரே இவங்களை திடீர்னு எங்களை ஒரு மாதிரி புண்படுத்திட்டாங்க, இப்ப எங்களுக்கு உறவு இல்லையே. ஆனா இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். அவங்க என் குடும்ப வாழ்க்கை இல்லாதது நல்லது. என் வாழ்க்கை இருந்தாங்க என்னால எங்களை பிடிச்சி இழுத்து நாங்கள் கொடுக்குறோம், இவ்வளவு கூட வந்திருக்க முடியாது. ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும், வாஞ்சு ஆண்டவரே அந்த வைராக்கியமாக ஆண்டவரே நான் போன ஆண்டவரே நான் ஒரே பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும், நான் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், உங்களுக்காக இதே செய்யணும் வாஞ்சாரு கேட்கும் போது அந்த தடை செய்யும் காரியம் நமக்கு அவங்க வந்து பார்க்க நல்லா இருப்பாங்க, இவங்க தான் ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்க தான் அவங்களுக்கு தடையா இருப்பாங்க. அவங்களாம் வாழ்க்கையில் எடுப்பாரு. வந்து எடுத்தாருன்னா ஆண்டவர் புதுமையான புதுசா உங்களை உற்சாகப்படுத்துற ஆளுங்களை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உங்களை அந்த பாதையில ஆண்டவர் நேசிக்கும் அந்த பாதை நடத்துற பாதைகளை கொடுப்பாரு. நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்களை அது மாதிரி உங்களோட இருந்து உதவி செய்யற ஆளுங்களை அவங்களுக்கு அனுப்புவாருங்க. நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க கேட்கணும். அதுக்கு நீங்க உங்களை விடமைப்படுத்தணும். சில தவறுகள் வாழ்க்கையில் இருக்கலாம், சில பாவ காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாங்க இதெல்லாம் கழுவுங்க, நான் ஒப்பு கொடுக்கலப்பா, என்னால முடியல, கொஞ்சம் என்ன வணங்கப்பா. பெத்தெஸ்தா 969 ஆண்டு. ஆனா 2 பேரும் தான். புதிய ஏற்பாட்டுல பண்ண ஸ்தேவான் அப்படி ஸ்தேவான் பாருங்க 30 வருடம் தான் இருந்தான். ஆனா சவுல பவுலாக மாற்றுது ஸ்தேவான் தான். ஹல்லேலூயா. கல்லறிஞ்சு கொண்டாங்க. ஆனா பவுல் மாறியதை ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஹல்லேலூயா. 30 வருடம் இருந்தாங்க. அந்த 5 வருடங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த 5 வருடத்திலையும் ஒருத்தருடைய வாழ்க்கை உங்க கையால மாறுச்சுன்னா அதாங்க பெருமை. ஹல்லேலூயா. அது உண்மையிலேயே நீங்க வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம், இல்லைன்னா வாழ்ந்ததுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்க ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய எனக்கு வாஞ்சி இருக்குப்பா, ஆனாலும் முடியல, ஏதோ ஒன்று தடை செய்யுது, ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் தடை, அதை வாழ்க்கையில் மாற்று. அந்த வாஞ்சி நம்ம விட்டு எழும்பணும். ஆண்டவரை சொல்லணும், ஜெபிக்க ஜெபதாங்க நம்ம அந்த வாஞ்சை நம்ம நடத்துது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கும்போது நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் இருப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க வந்து அழுதுகிறது ஆண்டோட கேட்கறது, நீங்க வைராக்கியமா நின்னீங்கன்னா, நீங்க வைராக்கிய தேவனுக்கு அவர் ராஜ்யத்துக்காகவும் அவர் சபைக்கு வைராக்கியம் நின்னீங்கன்னா, ஆண்டவர் நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், உன் சபைக்கு ஆத்மாக்களை கொண்டு வரணும், என்னோட ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு வரணும். ஆண்டவர் என் மூலமா வாழ்க்கைகள் மாறணும், என் மூலமா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமா குடும்பங்கள் கட்டப்படணும், கணவன் பிரதிஷ்டிக்காங்க, நான் சேர்த்து வைக்கிறேன். உங்க வாஞ்சோடு இருக்கும்போது தேவன் உங்களை உங்க குடும்பத்தில் உங்க தேவைகளை சந்தித்து உங்களை உயர்த்த நல்லதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புறம்பேர்கள் மட்டும்தான் ஞானம். ஆண்டு சொல்லவில்லை, புறம்பேர் வெளியே இருக்கும்போது ஞானமா இருக்கு. ஆண்டவரே உன் அறியாதவங்க என்னை பார்த்து ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காணும். ஹல்லேலூயா. எந்தவர்கள் குடும்பம் இல்ல, சபையில் வெளியே இருக்கவங்களை பார்த்து என்னை பார்த்து வியப்பேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும். அதான் உண்மையில ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. இல்லைன்னா அது பிரயோஜனம் வேற, இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. ஒரு பெத்தெஸ்தா போல வாழ்ந்து முடிச்சு போறதுங்க பிரயோஜனம் இல்லை. ஒரு ஸ்தேவானை போல வாழ ஆண்டவரை கேளு, ஆண்டவரே ஒரு ஸ்தேவானை போல நான் வாழணும் ஆண்டவரே. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பண்ண முடியாது. இன்னும் அடுத்த வருஷம் 30ஆம் தேதியிலிருந்து நான் இன்னும் ஆண்டவருக்காக நவம்பர் 31 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி நல்ல ஆண்டவருக்காக நிறைய பேர் சொல்றது கேட்டுருக்கு. ரிட்டையர் ஆனவன்னா ஆண்டவருக்கு இன்னும் வைராக்கியம். ரிட்டையர்மெண்ட் போற மாதிரி தெரியாது இல்ல. நாம ஆண்டவருக்கு மேல சிந்திக்கிற சில பேர் இல்லையா, இப்பதாங்க இந்த நொடி இப்பதான் இந்த நேரத்தை சொல்ல ஆண்டவரே நான் வைராக்கி நான் உமக்கா இருக்கணும், என் காலத்தை இதுவரைக்கும் நான் பிரயோஜனப்படுத்தாம இருந்துக்கலாம் ஆண்டவரே. ஆனா வாஞ்சி இருந்துச்சு, ஆனா என்னால முடியல. ஆனா இப்ப நான் சொல்றேன் ஆண்டவரே நான் என் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. என் வாஞ்சிகள் நேரம் ஆண்டவர் உமக்காக எனக்கு குடும்பத்தை என் வாஞ்சிகளை காட்டணும். உண்மையில என் வாஞ்சை விலகுதுப்பா இருக்குது, ஆனா அதை செயல்படுத்த முடியல. அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனுக்கு அதை செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. நீங்க அந்த வாஞ்சோட செய்யும்போது நீங்க பாருங்க உங்க குடும்பத்தை ஆண்டு எப்படி கட்டுறாங்க பாருங்க, உங்க சூழ்நிலை இப்படி மாத்திர பாருங்க, உங்க வாஞ்சத்தை இப்படி நிறைவேற்ற பாருங்க, உங்க ஜபத்துக்கு ஆண்டு எப்படி செவி சேர்க்கிறாரு பாருங்க, உங்க சூழ்நிலையை மாறுங்க. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. உங்க வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முன்னேறுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் சொல்றதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முன்னேறுகிற வாழ்க்கை. இந்த நாள் இருக்கிறது அடுத்த வார்த்தை பண்ண ஒரு உயர்வு இருக்கணும். 6 மாசம் சர்க்கரை அதே மாதிரி வித்தியாசமே இருக்கு. வித்தியாசத்தை இவங்கிட்ட ஒரு வித்தியாசத்தை பாக்குறேன். யாரு பார்க்கணும்? புரட்சாதி பார்க்கணும். ஹல்லேலூயா.
அப்பதான் நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்பதான் நீங்க அவங்களே ஒரு ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். நீங்க ருசித்த இயேசுவை அவர்கள் ருசிக்கணும். அந்த வாஞ்சல் தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சுயமாக நீங்க ருசிச்சு வந்து கடைசி நீங்க செத்து போவீங்களா? நீங்க ருசித்தது நான் சொல்றேன். ஆனா நான் ருசித்த இயேசுவை என்னை அறியாத ருசிக்கணும். ஹல்லேலூயா. உங்க வாஞ்சி அப்படியே இருக்கணும். அப்பதான் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது கொஞ்ச காலம் தான், எனக்கு தெரியாது எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல நான் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கு இல்ல, என் கணவனுக்கு இல்ல, மனைவிக்கு இல்ல, புறம்பு இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். என் சபைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். வெளியிருக்கு ஆத்துமாக்களை இன்னும் நான் இன்னும் கூட்டமா கொண்டு ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது மந்தமான இடத்துல நீங்க ஒரு ஆள் கட்டா போடுங்க, அந்த ஒரு ஆள் வந்து ஒரு மந்தையை கொண்டு வர முடியும். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வாழ்க்கையை நீங்க மாத்திட்டீங்கன்னா அந்த மனுஷன் மூலமாக ஒரு மந்தையை நீங்க கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்க கண்களை பார்த்து நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க மூலமா அந்த சபையை ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் உயர்வை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாஞ்சலோடு இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்களை மூடி போடுங்க. கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுங்க. Thank you Jesus. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே காலம் வாழ்ந்துட்டோம்ப்பா, இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம். எங்களுடைய யோசனைகள் அநேக சிந்தைகள் யோசனைனா உம்முடைய யோசனை நாங்க பெற்றுக்கொண்டமா தெரியல. எங்க யோசனையில பல காரியங்களை கேட்டுருக்கோம், எங்க வாஞ்சைகள் பல காரியங்களை கேட்டிருக்கோம், எங்க நேரத்துல எங்க காலத்துல பல காரியங்கள் வாங்கி நிறைவேறும் நாங்க வாஞ்சையோடு நாங்க ஜெபித்திருக்கோம்ப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய கிரியைகளை பார்த்து நாங்கள் கைத்தட்டி உமக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். சங்கீதம் 103:7 சொல்லுது, இஸ்ரவேலுக்கு மோசேக்கு தந்த வழிகளையும் இஸ்ரவேல் கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்தினார். அந்த கிரியைகளை பார்த்து கைத்தட்டி கைத்தட்டி எத்தனையோ முறை நம்ம கடந்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கிரியைகளை செய்வேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன், உனக்கு அதிசயத்தை செய்வேன். நான் என்னுடைய வழிகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வைத்திருக்கும் வழிகள் நீ வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, உன் வழிகளை அறிந்து கொள்ளபடியாக தேவனை நடத்துகிறாங்க. பெரும்பேர்கள் மற்றவர்களை ஞானமாக நடத்தணும்பா. ஒரு பிரோஜனமுள்ள பாத்திரம். அந்த பெத்தெஸ்தா போல இருக்கிற விரும்பல எல்லாம் சொல்ல வாயில் திறந்து பெத்தெஸ்தா போல இருக்கிற விரும்பல. அந்த 2 வரையில வாழ்க்கை முடிந்து போகிற ஆண்டவரே, 2 பக்கம் 3 பக்கம் இடப்பட்டு எழுத ஆண்டவரே, நீ 2 பக்கம் 3 பக்கம் இடப்பட்டு எழுத அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஸ்தேவானை போல சவுலை பவுலாக மாத்திர ஸ்தேவானை போல வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எல்லா வாழ்க்கையில வாயில சொன்னாரு. ஒரு ஸ்தேவானை போல வாழ்க்கையை மாற்றணுமா? ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக சபைக்கு சபைகளை கொண்டு வர பாத்திரமாக, உள்ளங்களை கொள்ளப்பட பாத்திரமாக, வாழ்க்கைகளை மாற்ற பாத்திரமாக அவரை வாக்கு பெற்று சொல்ல போல அவரை இருந்தால் பெற்றான் செறிந்தால் இல்லாதவரே அவரை வாழ்க்கைகளை மாற்றும் ஒரு கருவியாக தேவனை மாற்றுவதாக அதை அபயப்படுத்துவதாக ராஜ்யத்துக்கு பங்காளிகளை மாற்றுவதாக அவரை ஜீவ பீடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றவரை இந்த ஓட்டத்தை நேர்த்தியாக முடிக்க வேண்டும். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். முழங்கால் படிக்கலாமா? ஒரு முழங்கால் படி எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களோ அவரை கையை உயர்த்தி விடுங்க. மறுபடியும் அர்ப்பணிக்கிறப்பா வாஞ்ச உண்டு. அடுத்து பார்த்தீங்களா தேவனுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பாத்திரமாக மாற்றணும் சொல்றது மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் கையை உயர்த்தி அப்படிப்பட்ட வாஞ்ச உள்ளவர் மாற்ற கையை உயர்த்துங்க. எஸ், வாஞ்ச உள்ளவர் மட்டும் கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை வாழ்க்கைகள் மாற்றி பாத்திரமாக மாற்றணும். என் மூலமாக வாழ்க்கைகள் மாற்றணும். என் மூலமாக குடும்பங்களை ரசிக்கப்பட்டோம். என் மூலமாக குடும்பங்களை சேரலாம். என் மூலமாக அந்த உள்ளங்கள் கொள்ளை கொள்ள வேண்டும். அதை நன்மைகளை காணும்படியாக அவருக்கு நன்மைகளை சொல்லும் மாத்திரமாக தேவனுடைய மனைவியாக என்னை மாற்றுவீராக, என்னை வணங்கியாக வணங்கி உங்களுடைய பாத்திரமாக தேவனை மாற்றுவீராக. அதனால என் வாழ்க்கை
நன்றி சொல்லுவாங்க. வாழ வேலை ஆண்டவரே ஒரு காலத்தை போதற்கு பாத்திரமாக அல்லது புறம்போக்கு ஞானமானவர்களுக்கு பாத்திரமாக ஒரு முத்தஸ்தரா போல வாழ்க்கை உள்ளவரே அல்லது சேவானா போல அல்லது ராஜ்யத்துக்கு ஆத்துமானதை கொண்டு பாத்திரமாக இன்னைக்கு வாக்கியோடு அர்ப்பணித்திருக்கிறாங்க. தேவன கலங்களை பார்க்கிறாங்க. அவங்க கடம்போடு அவருடைய கலத்தில் வைக்கிறாங்க. வார்த்தை வைக்கிறாங்க. சபைக்கும் ராஜ்யத்துக்கும் ராஜ்யம் கட்டப்படுவதாக ஆத்துமாக்களை கொண்டு வர பார்த்துள்ள தேவன் நடத்துகிறாங்க. நடந்து போட்டு நமக்கு நன்றி ஆளுவர். 4 பேரை தாக்குகிறோம். அவருடைய கையை உயர்த்தி வாஞ்சோடு ஒப்புமைக்கு ஓரத்தின் கடத்துல விடுவோமா அந்த கலைஞர் அவருடைய சத்தின் பலவீனம் பிறகு பாதுகாத்து கொடுக்கிறாங்க. உங்களுடைய தேவையை சந்திப்பீராக, வாங்க நிறைவேற்றுவீராக, பலவீனங்களை மாறுவதாக, சுடுவீனங்களை சுமந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் சுடுவீனம் இருக்க எல்லாரும் சுடுவீனம் இருக்க கையில் வாங்க நாடுங்க சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறார். சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறார். ஓ ஷபா ரபா 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 ஓ ஷபா ரபா ரபா கொண்டு 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 பெங்களூர் பட்டணத்தில் வந்திருக்கிற எவாஞ்சலிஸ்ட் ஜான்சன் அவர் ஜெபித்து கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே உங்களை 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஆண்டவரே. இது உம்முடைய காலம் ஆண்டவரே. உங்களுக்காக ஆண்டவரே தகப்பனை நாங்கள் எழுந்து ஜொலிக்கும்படி ஆண்டவரே, பிரகாசிக்கும்படி ஆண்டவரே,